தலை மட்டும்தான், யாருமே கிடையாது. அட்டகாசம் அமர்க்கலாம் எல்லாமே தலை தான். தலையை தவிர யாருமே கிடையாது. உள்ள மிரட்டுது, அரட்டுது, கதரை விட்டா போங்க சாத்தட்டு. நன்றிகள் நன்றிகள். அஜித் வாழ்க. அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார் வாழ்க. சூப்பர் சூப்பர். என்னைக்குமே எங்க தலை தான். அட்டகாசம் 2 சொல்லி எடுக்க சொல்லுங்க. தரமா இருக்கு, மிரட்டி விட்டாப்ல பார்த்த மாதிரி இருக்குன்னு ஒருத்தனே படம். ரிலீஸ் கிடையாது, நியூ ரிலீஸ் படம். எப்பவுமே அஜித் படம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என்னென்னா கொஞ்சம் டிலே பண்ணிட்டாங்க, அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது மனசுக்கு. நல்லா இருந்தது, சூப்பர் படம். அல்டிமேட் ஸ்டார் அஜித் தான் எப்பவுமே, வேறு யாருமே கிடையாது. அந்த சீனு, அந்த ஸ்க்ரீனுக்கே ஒரு பெருமை. ரீ ரிலீஸுக்கு நம்ம ஊரில் ஒரு சரியான தேட்டர்னா இந்த தேட்டர் தான். நான் போய் பார்த்துருக்கேன் எல்லா தேட்டரும். அங்கே போய் பார்த்துருக்கேன் சென்னையில். ரோகிணினா இங்கே இதுதான். இப்போ தான் இந்த தேட்டர் ஃபஸ்ட்டு வாட்டி வரேன். ரீ ரிலீஸுக்கு சரியான தேட்டரு தலை தான். தலையோட படத்துக்காண்டி வெயிட்டிங். அடுத்து வருவாப்புல தலை. ரேஸுக்கெல்லாம் போயிட்டு எல்லாரும் அவங்க குடும்பத்தை பாருங்கன்னு தலை. நான் இந்த உங்களோட எல்லா குடும்பத்தையும் பார்க்கணுன்றதுக்காண்டி இங்கிட்டு விஜய். அவ்வளோதான். எல்லாரும் ஹாப்பியா படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. எப்பயுமே அட்டகாசமா அலப்பறையா இருக்கணும். தலை போல வரவே வராது. தலை தான் என்னைக்குமே தலை தான். ஒரே தலை. சூப்பர் ஸ்டார் இருக்கலாம், உலகநாயகன் இருக்கலாம், ஆனா ஒரே தலை அஜித் குமார் மட்டும்தான். கடவுள அஜித் தான். அதனால ரீ ரிலீஸுக்கு சரியான தேட்டர். இப்பதான் ஃபர்ஸ்ட் வாட்டி வந்திருக்கேன். வேற லெவல்ல இருந்துச்சு. தமிழ்நாட்டில் இந்தியாவில் நோ வாழ்க்கை. ஒன்லி சூப்பர் ஸ்டார். சாரி, ஒன்லி தலைங்க தலைப்படுதா. வாழ்க்கைக்கு வேலையே இல்லை. தேங்க்யூ தலை. நீங்க வந்து எந்த ஊருக்கு போனாலும் சூப்பர் ஸ்டார் இருப்பாரு, அடுத்து வந்து எல்லா ஸ்டாரும் இருப்பாரு. ஆனா தலை மட்டும் எங்கேயுமே இருக்க மாட்டாரு. நம்ம ஊர்ல மட்டும்தான், நம்ம தமிழ்நாட்டுல ஒரே தலை அஜித் குமார் மட்டும்தான். ஒரே தலை. கடவுள அஜித். ரீ ரிலீஸ் மாதிரியா இருக்கு. ஒரு புது படம் ரிலீஸ் ஆன மாதிரி இருக்கு. மதுரைனாலே தலை தான். இப்போ மட்டும் இல்ல, ஞாயிற்றுக்கிழமையும் கொடூர காப்புரா இருக்கு ஏபிஆர் சினிமாஸ்ல. இதை காட்டி 10 மடங்கு அங்கே ஏபிஆர் சினிமாஸ்ல கொடூர காப்புரா இருக்கு. தலை கோட்டை தான் ப்ரோ. மதுரைனாலே தலை கோட்டை தான். என்ன கொஞ்சம் லேட்டாக ரிலீஸ் பண்ணாங்க, அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் படம் எப்போ தலை படம் இல்லை, நீங்களே பார்த்துருப்பீங்க தானே. இல்லை, நல்லா என்ஜாய் பண்ணோம், அவ்வளோதான். எப்படி என்ன ரொம்ப மாசாக இருந்துச்சு. சின்ன வயசில் டிவியில் பார்த்ததை வந்து இப்போ நாங்கள் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இத்தனை பேர் கூட உட்காந்து பார்க்கும்போது கொஞ்சம் இன்னும் நல்லா ஒரு வைப் ஆயிடுச்சு. லாகா வைப்பே இல்லை ப்ரோ. அது 4K பிரிண்ட் ஓகே. சவுண்டு கொஞ்சம் இதாக இருந்துச்சு ஸ்டார்டிங்கில், அதுக்கப்புறம் கரெக்டாக இருந்தது. ஆமாம், கலரிங் நல்லா பண்ணியிருக்கலாம். கலரிங் அதே அந்த ஓல்டு பிரிண்டில் உள்ளதை மட்டும் 4K பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் சேச்சுரேஷன் கலர் பண்ணியிருக்கலாம், அது மட்டும் கொஞ்சம் இதாக இருக்குது. இப்போ அடுத்து அஜித் படத்தை ரீலீஸ் படம் என்ன படம்? சிட்டிசன் பண்ணலாம், இல்லை ரெட்டு பண்ணலாம். ரெட்டு சிட்டிசன் பண்ணலாம். கொஞ்சம் அந்த 2005 அந்த படம் ஏதாவது பண்ணலாம். அட்டகாசம் பண்ணனால ரெட்டு இல்லை சிட்டிசன் அந்த மாதிரி பண்ணலாம். மங்காத்தா அடிக்கடி பண்ணுறாங்க தானே. வருஷம் எப்படியும் 2 வருஷத்துக்கு பண்ணிடுறாங்க. ஸ்பெஷல் ஷோ போட்டுடுறாங்க. அந்த பழைய படங்கள் வரதில்லை. பில்லா மங்காத்தா ஓயாமல் பண்ணுறாங்க. எல்லாமே பார்க்க தான் செய்வோம். இருந்தாலும் கொஞ்சம் பழைய படம் இருந்தால் கொஞ்சம் ஓகே வரும். ஆமாம், சரி, ஓகே. தலைனாலே மாஸ் தான். இதில் வேறு சொல்கிறக்கு ஒன்றும் இல்லை. அடுத்து ரீலீஸ் ரெட்டு பண்ணால் நல்லா இருக்குன்னு என் அபிப்பிராயம். நன்றி. இது அதாவது எங்களுக்கு இன்னைக்கு ஒரு தீபாவளி நாள் அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு புது படம் கிட்டத்தட்ட ஒரு 5 படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஆனால் எங்களோட அல்டிமேட் ரசிகர்கள் அவங்க தீபாவளி எப்படி கொண்டாடுவாங்களோ அந்த மாதிரி இந்த படத்தை வந்து இன்னைக்கு சூப்பராக கொண்டாடி இருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, 2024 வந்த அட்டகாசம் படம் இன்னைக்கு கிட்டத்தட்ட 21 வருஷம் ஆயிடுச்சு இந்த படம் வந்து சரிங்களா. ஆனால் இதோட ஆரவாரம் சிறிதளவு கூட குறையலை. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு அழகு காட்டுறது ஒரு அளப்பறையா இருக்கு, ஒரு மாசா இருக்குதுன்னு சொல்லி குட் பை டைக்கிளி எப்படி வந்து ஒரு ஆரவாரமாக படத்தை வந்து காட்டினாங்களோ, 2004 ஒயிட் அண்ட் ஒயிட்டில்
கோல்டு போட்டு அவரோட ஸ்டைலில் எல்லாம் ஸ்மோக்கு ட்ரிங்க்கு ஃபேன்ஸுக்கு ஒரு ஃபுல்ஃபில்டாக இருக்கிற ஒரே படம் அட்டகாசம். அது இல்லாமல் கிட்டத்தட்ட 2010க்கு அப்புறம் இரட்டை வேடத்தில் வந்து அவர் நடிக்கவே இல்லை. அதோட படத்தோட ஃபுல் பிளஜ்டான விஷயம் இன்னைக்கு பார்த்துட்டோம். இன்னைக்கு எங்களுக்கு கிடைச்ச எல்லாமே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இரட்டை வேடம் படம் அவருக்கு உண்டான அட்டகாசமான ஒரு ஃபீலிங்கு, அவரை ஒயிட் அண்ட் ஒயிட்டில் பார்த்த அந்த வேஸ்டியில் பார்த்த ஒரு கெட்டப்பு எங்களுக்கு இதுக்கு வந்து இந்த 2025 இதுக்கு இந்த நிகரான ஒரு அமைப்பு எங்கேயுமே எங்களுக்கு கிடைக்காது. இது முழுக்க முழுக்க ரசிகர்களுக்கு ஒரு நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டான நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. எப்படி இந்த வருஷத்தின் முதல் நாளை வந்து நம்மளுக்கு குட் பை டெய்லி அமைஞ்சிச்சோ, இந்த வருஷம் முடிகிற வரைக்கும் பேசப்படுற ஒரு என்ஜாய்மெண்ட் நாளாக அட்டகாசம் படம் வந்து எங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இதுக்கு ப்ரொடியூசர் ரீரிலீஸ் பண்ண அவங்களுக்கு நன்றி. ரிட் சினிமாஸ் வந்து 9 மணிக்கு போகிறேன்னு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு லைசன்ஸ் வர்றாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களும் இருந்தாலும் நல்ல ஃபெஸ்டிவல் பண்ணுறதுக்கு வந்து அலோவ் பண்ணியிருந்தாங்க, அவங்களுக்கு நன்றி. இதே நகர்வு வர்ற ஞாயிற்றுக்கிழமை ஏபிஆரில் வந்து சாயங்காலம் வந்து படம் வருது, அங்கேயும் வாங்க. ஃபேன் செலிப்ரேஷன் நல்லாவே இருக்கும், இன்னும் அதிகமாக நம்ம வந்து பார்க்கலாம். இந்த தொகுப்பாளர் உங்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. ரிலீஸ் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தது. 28ஆம் வரணும்னு நினச்சேன், ஆனால் வரல. ஆனால் எப்படியோ அதோட சிறப்பாகவே வந்துருச்சு. ஆனால் நல்ல படம், சரியான படம். எப்போவுமே மதுரையில் வந்து தலை படத்துக்கு தான் எப்போவுமே மாசே தலை தான் எப்போவுமே. மதுரைனாலே தலை, நீங்களே சொல்லுவோம், உங்களுக்கே தெரியும்ல, எப்போவுமே மதுரைனாலே தலை ரசிகர் மட்டும்தான். என்ன கொஞ்சம் காப்புறம் மட்டும் லைட்டாக கம்மியாகிருச்சு. இதே நார்மலான தேட்டர்னா, இதே சினிப்பிரியா உங்கள் மாதிரி தேட்டருன்னு வைங்கன்னு பிரித்து எரிஞ்சிருப்பாங்க தலை ரசிகர்கள். எப்படியோ தலை படம் வந்தாலே நம்ம வந்து எப்போவுமே திருவிழா தான். திருவிழா சரியாக முடிஞ்சு இன்னும் இருக்குது, இனிமேல் தான் அடுத்தடுத்து காப்பராகவே இருக்குது. ரைட்டாக பார்த்துக்கணும். மதுரை பயலுகடா. சவுண்ட் எஃபெக்ட் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, ஆனால் போக போக எல்லோரும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லா இருக்கும்ட்டு. அதுக்கப்புறம் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. ஓகே, இன்னும் செலிப்ரேஷன் கொஞ்சம் நல்லா இந்த சென்னை ரோஹிணி மாதிரி இருக்கிற தேட்டரில் வந்து இங்கே வந்து இன்னும் கொஞ்சம் செலிப்ரேஷன் கொஞ்சம் இது பண்ணியிருந்தாங்க. ஓகே தான், இந்த தேட்டர் ஓகே நல்லா இருக்குது. படம் மாசு எப்போவுமே. ப்ரோ இப்போதான் ப்ரோ நான் அட்டகாசம் ஃபஸ்ட் டைம் தேட்டர்லேயே பார்க்குறேன். சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. சரியான எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோ. ப்ரோ அருமையாக இருந்துச்சு ப்ரோ. உண்மையிலே தொண்டை இதாக இருக்குது ப்ரோ, கத்தி ப்ரோ. மங்காத்தா வரணும் ப்ரோ கண்டிப்பாக. நீங்கள் எப்போ இருந்து அஜித் சார் ஃபேன்? எனக்கு வந்து 63 வயசு ஆகுது. ஏற்கனவே படம் எடுத்தேன் இப்போ தாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. இங்கே வருங்க, சிட்டிசன் படம், அதில் இருந்த அஜித். இனி அடுத்த தமிழ்நாட்டின் தலைவர் அவர் தான். இப்போ இருக்கிறவங்கெல்லாம் வேஸ்ட்டு. உண்மையிலேங்க அஜித் என்னோட தலைவர். அவர் படமே இல்லையே, திரைப்படம் போடணுன்னாங்க. இந்த தேட்டருக்கு வந்து இப்போ வந்து வெறுமனமாக போய்க்கிருக்காங்க. ஒரு ஷோ தான் போட்டிருக்காங்க. அடுத்த ஷோ எப்போன்னா ஞாயிற்றுக்கிழமைங்கிறாங்க. ஆனால் என்னைக்கு போடுறாங்கன்னு தெரியல, எந்த தேட்டரில் போடுறாங்க, எப்போ போடுறாங்கன்னு தெரியல. நாங்களும் ஒவ்வொரு தேட்டராக போய் அலைஞ்சு மணிக்கணக்கில் அலைஞ்சு இங்கே பாருங்க, வேலை எங்கெடுத்து வெட்டி எங்கெடுத்து என் வேலை இன்றைக்கி 1000 ரூபா சம்பளம். என் சம்பளத்தவே கெடுத்து இன்றைக்கி தலைவர் படத்தை வாங்குறதுக்கு வந்தீங்க. ஆனால் இல்லை, வல்ல படம் இல்லை. இந்த ரிச்சி தேட்ரு பழையது வந்து தேட்ரு, பழையது வந்து தேட்ரு, இப்போ ரிச்சி தேட்டருன்னு அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த தேட்டரில் நான் வந்திருக்கிறேங்க. ஆனால் எனக்கு மகிழ்ச்சி இல்லாமல் இன்னைக்கு இழந்து, என்னோடய சம்பளத்தை இழந்து நான் வீட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்துருக்கு. என் தலைவரை பார்க்க முடியலையே. அடுத்த தலைவர், தமிழ்நாட்டின் தலைவர், அடுத்த முதலமைச்சர் அஜித் தான். அஜித் அதெல்லாம் தப்பு. அடுத்தவங்கள பற்றி என்கிட்ட பேசாதீங்க, என்னுடைய தலைவரை மட்டும் பேசுங்க. அடுத்து தமிழ்நாட்டின் தலைவர் அஜித். அஜித் தான் தலைவர்.